ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் நேம், மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே எப்படி ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியில் அப்டேட் பண்ணணும், ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சுலபங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பெயர் கேட்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். திரும்ப நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஆகிட்டு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம லாகின் ஆகிட்டு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபில் ஃபார்ம் 8ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குங்க. அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப், அதாவது உங்களுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் கொடுத்து உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் எலக்டர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இப்போதைக்கு செல்ஃபு கொடுத்துறேன். செல்ஃபு கொடுத்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக அட்ரஸை மட்டும் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, வேறு ஊருக்கு மாற போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் தொகுதி தான் மாறுவீங்க. அதனால் தொகுதி மாற்றுறவங்க ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஊருக்கு மாற போகிறீங்க அப்படின்னா அட்ரஸை மாற்றாதீங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தொகுதியை மாற்றி ஆகணுங்க. இல்லை நான் சேம் அதே ஊரில் தான் இருக்கேன், அட்ரஸை மட்டும் மாற்ற விருப்பம் இருக்கவங்க ஸோ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி ஸோ நான் அப்ளை பண்ண ஃபார்ம்லாம் காமிச்சிருப்பாங்க, அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பெயர், எபிக் நம்பர் அதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பாருங்கள் என்ன சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்த கட்டமாக இப்போ நம்ம என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர் கரெக்ஷன் பண்ணலாம், ஜெண்டரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. அதேமாரி ரிலேஷன் டைப்பு நான் பார்த்தேன் இப்போ திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் இருக்குது அப்படின்னா அதை ஹஸ்பண்ட் நேமுக்கு மாற்றிக்கலாம். இல்லை ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ரிலேஷன் டைப்பு, அதாவது சன் ஆஃபா ஒய்ஃப் ஆஃபா அந்த மாதிரி ரிலேஷன் டைப் மாற்றிக்கலாம். அதேமாரி ரிலேட்டிவ் நேம், அதேமாரி உங்கள் ஃபாதர் நேமில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அதை மாற்றிருந்தால் மாற்றிக்கலாம். ஹஸ்பண்ட் நேமில் மிஸ்டேக் இருக்குன்னா அதை நீங்கள் மாற்றிருந்தால் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் மாற்றுறது அந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்க. மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா மொபைல் நம்பரை மாற்றிக்கலாம். ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா ஃபோட்டோ மாற்றிக்கலாம். ஓகே, ஒரே நேரத்தில் மொத்தமாக 4 கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்க. நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப் இந்த மாதிரி ஏதாச்சும் இதில் மொத்தமாக பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் நம்ம 4 அப்டேட்டை மட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம 1 by 1 எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல பாருங்கள் நேம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நேம் செட் பண்ணிக்கிறேன், ஜெண்டர் செட் பண்ணிக்கிறேன், டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு 3 பார்த்துடலாம். ஸோ அது மொபைல் நம்பர் சேர்த்து மொத்தமாக 4 இப்போத்தி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் மொத்தமாக 4 கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது கரெக்ஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெயர் மாற்றுறது. ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் பெயர் தப்பாக இருக்குது, ஆதார் கார்டில் இருக்க மாரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் காமிக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை தப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் உங்களுக்கு சரியான நேம் என்னவோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து முதல்ல நேம் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜெண்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஸோ தப்பாக இருக்குன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா வேணாங்க. ஸோ ஜெண்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாகவே செக் பண்ணிடலாம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நேம் கொடுத்துட்றீங்க. ஓகே, நேம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், நேமுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கான டாக்குமெண்ட் ஆதார் கார்டோ, ஸோ உங்களுடைய வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் கனெக்ஷன் பில் ஏதாச்சும் ஒன்று, அல்லது பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ரெண்டல் டாக்குமெண்ட், லீஸ் டாக்குமெண்ட், பர்த் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th 12th மார்க் ஷீட்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், முடிஞ்சது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அடுத்த கட்டமாக சைன் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அப்டேட் நேம் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரும் சேர்த்து கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெண்டர், ஸோ மேலா ஃபீமேலா அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கு கீழே அதுக்கான டாக்குமெண்ட், ஜெண்டருக்கு ப்ரூஃபாக என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது ஜெண்டரை வந்து கரெக்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாங்க. மற்றது எது வேணாம், டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க மீதி 2 தான் வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா சரியான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை சரியாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதனால் ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. கொடுத்துற டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அதேமாரி தான் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஆஸ்யூஷுவலாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான். எது சரியான டாக்குமெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சூஸ் ஃபைலை கொடுத்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 KBக்குள்ளே இருக்க மாதிரி. இது டேட் ஆஃப் பர்த்துக்கான அப்டேட்டு. ஸோ இப்போதைக்கு 4 பார்த்தாச்சு. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறவங்க நீங்கள் மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கலாங்க. டிக் பண்ணிவிட்டு புதுசாக இருக்க மொபைல் நம்பர், ஸோ புதிய மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாங்க. பட் ஃபைனலாக வந்து மொபைல் நம்பருக்கும் OTP வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன ரிலேஷன் டைப், ஸோ ரிலேஷன் டைப் மாற்ற போகிறான்னவங்க ரிலேஷன் டைப் நீங்கள் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் நேமும் மாற்ற போகிறவங்க ரிலேட்டிவ் நேமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிலேஷன் டைப் என்ன, ஃபாதர் சேர்க்க போகிறீங்களா, ஹஸ்பண்டாக மதரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் சேர்க்க போகிறவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் மாற்ற போகிறவங்க ஃபாதர் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க நேம் என்ன, இப்போ ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேமை கொடுத்துக்கோங்க. ஃபாதர்னா ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு தமிழில் காமிக்கும் அதேமாரி தமிழில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ தமிழில் சரியாக ட்ரான்ஸ்லேட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் டைப்புக்கான டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி தாங்க. ஸோ ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலேஷன் டைப் அதில் இருக்கணும். அதனால் ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த ரிலேஷன் நேம் மாற்றுறதுக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ஸோ 2 டாக்குமெண்ட்ஸை ஒரே டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக ஃபோட்டோ மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோவை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அட்ரஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்னா அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அட்ரஸ் மாற்றுற மாரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். தப்பாக ஆகுது அப்படின்னா கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்துங்க. கீபோர்டும் சரியாக யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு அதை அட்ரஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ன, உங்கள் பின்கோடு என்ன தாலுக்கை சேர்ந்தவங்க அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சரியான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு அப்லோடை கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுதுங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்கும்.
உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ நேம் அப்டேட் பண்ண போகிறேன், அட்ரஸ் மாற்ற போகிறேன், மொபைல் நம்பர், ஃபோட்டோ மாற்ற போகிறேன். ஸோ இந்த 4 மாற்ற போகிறவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஒரு சில இதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்ல. அதனால் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு எல்லாத்தையுமே கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பிளேஸ் கேட்கும். இதில் போயிட்டு உங்கள் ஊர் நேமை மென்ஷன் பண்ணிக்கலாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டு ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ கேப்சா கோடை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டு ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சேரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ப்ரிவ்யூ வந்து சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணீங்க எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கீப் எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீண்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா இசைன் அண்ட் சப்மிட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இசைன் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இசைன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்குங்க. இதில் போயிட்டு என்டர் ஆதார் நம்பரில் உங்கள் ஆதார் கார்டுக்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இதில் போயிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய பெயரும் ஆதார் கார்டில் இருக்க பெயரும், அதாவது ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க பெயரும் ஆதார் கார்டில் இருக்க பெயரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தாங்க உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல பெயர் ஆதார் கார்டில் இருக்க மாரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஓட்டர் ஐடிலையும் ஆதார் கார்ட்லையும் பெயர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இசைன் வந்து எக்ஸாக்ட் ஆகும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்களே வெப்சைட் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிங்க, வேறு ஊருக்கு மாறுறீங்க, உங்கள் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு மாறணும் அப்படின்னா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணாதீங்க, தொகுதி வந்து மாற்றம் பண்ணுங்கள். ஸோ தொகுதி மாற்றத்துக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணது வரைக்கும் பாருங்கள். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.